ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வாரம் ராசி பலன் காணலாம். ஆகஸ்ட் மாதம் 1/8/2026 முதல் 8/8/2026 வரை ஒரு 8 நாட்களுக்கு உண்டான இந்த வார ராசி பலன் காணலாம். சனிக்கிழமை முதல் அடுத்த வாரம் சனிக்கிழமை வரை, அதாவது ஆடி மாதம் 16 முதல் 23 வரை இந்த வார நவகிரக நட்சத்திர பாத சாரங்களை காணலாம். சூரிய பகவான் பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்திலிருந்து ரிஷபராசி மிருக சீரிஷ நட்சத்திரம் வரை சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவான் மிருக சீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். புத பகவான் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம். குரு பகவான் பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். சுக்கிர பகவான் உத்திர நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் சஞ்சாரம் செய்வார். சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வக்கரகதியில் இருக்கிறார். ராகு அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலும், கேது மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலும் இந்த வாரத்தில் நவகிரகங்கள் நட்சத்திர பாதசாரம் செல்கிறார்கள். இந்த வாரம் சந்திர பகவான் ராகுவையும் வக்கர சனி பகவானையும் கடந்து செல்கிறார். சந்திரன் தேய்பிறை சந்திரனாக சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது அப்படின்னா, கேரளாவில் எதிர்பாராத விதமாக நிலநடுக்கம் ஏற்படும். இலங்கையில் சிறு சிறு விபத்துகள் உண்டு. இலங்கையில் பிரச்சனை உண்டாகும். மருந்து கம்பெனி பட்டாசு தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்படும். கடல் சீற்றமாக இருக்கும். தென்மேற்கு திசையிலிருந்து புழுதி காற்று வேகமாக வீசும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மேகமூட்டமாக இருக்கும். மழை வருவதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆடி 18ஆம் பெருவிழா பார்த்தீங்கன்னா ஆறு ஏரி குளங்களில் நீர் இல்லாமல் வறண்டு போய் கிடக்கிறது. அதனால் எல்லோருமே அவங்க வீட்டில் 2 வாளி தண்ணி பிடிச்சி தலை முழுகி கொள்ளலாம். கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். வாரம் ஆரம்பத்தில் 1, 2ஆம் தேதி மதியம் 3 மணி வரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம தினம். வார ஆரம்பத்திலே கடகம் ராசிக்கு சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டம நாளில் பயண போக்குவரத்து வண்டி வாகனங்களில் நீங்கள் பயணம் செய்யும்போது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். புதிய காரியங்கள் புதிய முயற்சிகளில் கடகம் ராசி என்பர்கள் எதில் கவனமாக இருக்கணும். எதிலும் கையெழுத்து போடக்கூடாது. பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியே செவ்வாய் புதன் சுக்கிரன் 3 கிரகங்களும் பெயர்ச்சி ஆகிறார்கள். கடகம் ராசிக்கு 12ஆவது வீட்டிலே செவ்வாயும், கடகம் ராசியில் புதனும், கன்னி ராசியில் சுக்கிரனும். இதில் சுக்கிர பகவான் பெயர்ச்சி கடகம் ராசிக்கு ஒரு சிறப்பான அமைப்பு. சுக்கிரன் நேசமாகும் போது கடகம் ராசிக்கு ஒரு யோகம்தான். வீடு மனை நிலம் சொத்து வண்டி வாகனம் இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். 3ஆவது வீட்டிலே சுக்கிரன் நேசமாகும் போது வசதி வாய்ப்பு உண்டு. 2ஆம் தேதி 3 மணிக்கு மேல் கடகம் ராசி என்பளுக்கு 9ஆவது வீட்டிலே சந்திர பகவான் வருவார். பார்த்தீங்கன்னா வக்கர சனி மேல் சந்திர பகவான் கிடப்பார். 3ஆம் தேதி ஆடி 18ஆம் இருக்கு. நீச்ச சுக்கிரன் பார்வையில் சந்திரன் வக்கர சனி பகவான். நீச்ச கிரக பார்வையில் எந்த கிரகம் நிற்கிறதோ
அந்த கிரக காரக உறவு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும். கடகம் ராசி அதிபதியும் கலத்திராதிபதியும் 9வது வீட்டிலே நீச்ச சுக்கிரன் பார்வையில் இருக்கும்போது உங்களுடைய பயண போக்குவரத்து சந்திராஷ்டம நாளை விட 9வது வீட்டிலே வரக்கூடிய சந்திரன் அந்த நாட்களில் வந்து பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். ஆடி 18ஆம் பெருக்கன்று ஆறு, குளம், நதி, கடல் இப்படி வந்து நீராடக்கூடியவர்கள் நீரில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆழமான பகுதிக்கு செல்லாமல் பார்த்துக்கணும். மனைவி பிள்ளைங்களோட குடும்பத்தோடு செல்லக்கூடியவர்கள் மனைவி குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கணும். சனி மேல் சந்திரன் செல்லும்போது நீச்ச சுக்கிரன் பார்வை செய்வார். அப்போ வந்து பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கடகம் ராசி என்பவர்கள் கவனம் எடுத்துக்கணும். அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி வரலாம். சனியை விட்டு சந்திர பகவான் 10ஆம் இடம் வருவார். கடகம் ராசி என்பவர்களுக்கு 10ஆம் அதிபதி 12வது வீட்டில், 12ஆம் அதிபதி ஜென்ம ராசியில். வேலை, உத்தியோகம், தொழில் சார்ந்து பயண போக்குவரத்து பிரயாணங்கள் உண்டு. அதாவது விவசாயிகளாக இருந்தால் தன்னுடைய நிலத்தில் விளைஞ்ச பயிரை கொண்டு போய் வெளியில் கொண்டு போய் விற்றுட்டு வர மாதிரி, ஒரு 10 கிலோமீட்டர் கொண்டு போய் வியாபாரம் செய்கிற மாதிரி ஒரு பயண போக்குவரத்து. 10வது வீட்டிலே சந்திர பகவான் வரும்போது உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி 12வது வீட்டிலே, 12ஆம் அதிபதி ஜென்ம ராசியில் 4ஆம் தேதி இரவுலேருந்து உங்களுக்கு பயண போக்குவரத்து பிரயாணங்கள் கடகம் ராசி என்பளுக்கு அமையும். அதன் மூலம் நல்ல வருமானங்கள், நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம் அமையும். பார்த்தீங்கன்னா 11வது வீட்டிற்கு சந்திர பகவான் வருகிறார். வார இறுதியில் உச்ச சந்திரன். சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் 3வது வீட்டிலே நீச்சம். பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அல்லது மூத்த உடன் பிறந்தவர்கள், அக்கா, மூத்த உடன் பிறந்த சகோதரிகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கடகம் ராசி என்பவர்கள் கவனமாக இருக்கணும். இந்த வாரத்தை பொறுத்தவரை 12வது வீட்டிலே செவ்வாய் வந்து இருக்கிறார். கோச்சாரத்தில் 12வது வீட்டில் செவ்வாய் வரும்போது தேவையில்லாத செலவுகளை, விரைய செலவுகளை அதிகமாக ஏற்படுத்துவார். அது வந்து வீடு சார்ந்து, சொத்து சார்ந்து, வண்டி வாகனங்கள் சார்ந்து உங்களுக்கு வந்து செலவுகள் உண்டாகும். 12வது வீட்டிலே செவ்வாய் நிற்கும்போது சுய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார். 4, 5ஆம் இடத்தை இயக்கும்போது வீடு, வண்டி, வாகனம் சார்ந்து அல்லது மருத்துவ செலவுகள் கூட ஏற்படலாம். கோச்சாரத்தில் 12வது வீட்டில் செவ்வாய் வரும்போது கோவில், ஆன்மீகம் சார்ந்து, திருப்பணிகள் சார்ந்து, பயண போக்குவரத்து சார்ந்து பணம் காசு செலவு இந்த வாரம் கடகம் ராசி என்பதற்கு கோச்சார கிரக நிலைகள் காட்டுகிறது. இதுதான் வந்து பஞ்சாங்கமும் சொல்கிறது. ஜென்ம ராசியிலே குரு பகவான் வந்து அஸ்தங்கமாக இருக்கிறார். இந்த வாரம் முழுக்க குரு வந்து அஸ்தங்கம். 9ஆம் அதிபதி அஸ்தங்கமாக இருக்கும்போது பெற்றோர்கள், பெரியோர்களுடைய பேச்சு, அவங்களுடைய வாக்கு வேத வாக்காக எடுத்து கடகம் ராசி என்பவர்கள் இந்த வாரத்தை நீங்கள் வந்து கடப்பது உங்களுக்கு நல்லது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.